நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? ஜல்லிக்கட்டு காளையை கூட அடக்கிடலாம், ஆனால் நம்ம நாவில் வர வார்த்தையை அடக்கவே முடியாதுங்க. நாவு நெருப்பு மாதிரி தான். நெருப்பால் சுட்ட புண் கூட ஆறிடும், ஆனால் ஒரு சொல்லால் சுட்டது ஆறவே ஆறாதுல. அது என்றைக்கும் மாறாத தழுவாக இருக்கும், நம்ம மண்ணுக்குள்ளே மறைந்து போகிற வரைக்கும். வேதமும் அதாங்க சொல்லுது. யாக்கோபு 3:10 கூட துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆமால, நம்ம இதே வாயில தான் துதிக்கிறோம், இதே வாயில தான் சபிக்கிறோம். யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா போதும், நமக்கு வரும் பாருங்க கோவம். அப்போ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை நமக்கே தெரியாதுல. இப்படிதாங்க சில விஷயங்கள். நம்ம பேசுகிற இந்த வார்த்தை இருக்குல்ல, அது எங்கெங்கே போய் ரீச் ஆகுதுன்னு தெரியுங்களா? சில சொற்கள் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளையே பண்ண முடியாது, ஹர்ட் ஆகிடுவோம்ல. நீங்க நல்லா வரமாட்டேன், உண்மையான இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது, நீ நல்லாவே படிக்க மாட்டல, நீலாம் எப்படி மேலே வந்த, இப்படிலாம் யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா நம்ம உடஞ்சி போயிடுவோம்ல. அதுதான் நம்மளுடைய நாவு வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம நாவு எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோன்றது யோசிச்சு பாருங்களேன். நாவை நெருப்பு போல் பயன்படுத்துங்கள், நாவை நெருப்பு போல் பயன்படுத்துங்கள். பிறர் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, அவர்கள் மனதை உங்கள் அன்பினால் கட்டி இருக்க.